அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஃபீஸா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி வந்து பெப்பர் மட்டன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் 2 தக்காளி, இன்னும் வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் அரை வெங்காயத்துலேயும் இன்னும் கொஞ்சம் கால்வாசி இருக்கும், கால்வாசி வெங்காயம். இது 4ஐயும் நல்லா அரைச்சிக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மட்டன் செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. நான் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கல, கொரகொரப்பாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து வாங்க செய்யலாம். குக்கர் வச்சுட்டேன். இப்போ வந்து அடுப்பையும் பற்ற வச்சுட்டேன். இப்போ வந்து ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். யாராவது கெஸ்ட்டுங்க சீக்கிரம் நிறைய பேர் வந்துட்டாங்கனாக்கா, சீக்கிரம் செய்யணுன்னாக்கா எண்ணெயை போட்டுக்கலாம். இது வந்து நல்ல டிஷ்ஷு, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயை போட்டேன். இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலாக்குள்ளேயே நாங்கள் இஞ்சி பூண்டு அப்போவே போட்டுக்கலாம். நல்லா மசாலா வறுக்கணும். வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா கறியை போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தூள் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தூள் மசாலான்னு சொன்னால அது வந்து பெப்பரு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, இது 3 தான் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால நான் வந்து அதிகமாக எதுவுமே சேர்க்க மாட்டேன். காரத்துக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாக்குள்ளே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கறியை போட்டுக்கலாம். நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் முதலையே. மட்டன்லேயே நல்லா தண்ணி விடும். அதெல்லாம் விட்டு நல்லா காஞ்சி பின்னாடி தண்ணி ஊற்றி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விசில் விட்டிங்கனாக்கா மட்டன் கிரேவி சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆகிடும். உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு, சூப்பராக ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். விசில் போட்டுடலாம். விசில் போட்டிங்கனாக்கா ஒரு 2 விசில் போதும். அதுக்கப்புறமா வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து 2 விசில் வந்துருச்சுன்னா போதும், அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சால்ட்டு போட்டு அதுக்கப்புறமா பெப்பரை கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக போட்டால் போதும். பெப்பர் போட்டு இப்போ வந்து சர்வ் பண்ணும்போது நாங்கள் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். இல்லைனாக்கா உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா கஸ்தூரி மெத்தி கூட போட்டுக்கலாம். சரி, சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மட்டன் கிரேவி. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அவ்வளோதான், சர்வ் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸே பண்ணுறதில்ல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபிஸ்.